ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஃபுல் டைமண்ட்ஸ், நான் வச்சுருக்க டைமண்ட் செட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டலான்னு இருக்கேன். ப்ளஸ் அதோட சர்டிஃபிகேட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றா நம்ம வந்து டைமண்ட் ப்ளஸ் அதோட சர்டிஃபிகேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைமண்ட் நெக்லஸ் தான். இந்த நெக்லஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கின நெக்லஸ். சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தேன். பாருங்கள், டிசைன் இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து சின்னதாக ஆரம்பித்து அப்படியே நமக்கு அந்த ட்ரையாங்கிள் வந்து பெருசு பெருசாக வந்து ஒரு 2 அடுக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் எண்டு வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ஃபஸ்ட் லைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இதுலேயுமே நமக்கு டைமண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது வந்து செகண்ட் லைன் மாதிரி, இது வந்து தேர்ட் லைன் மாதிரி. ஸோ நமக்கு வந்து 3 லைன் 3 செட் ஆஃப் டைமண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். டைமண்ட் நல்லா மின்னுது, பார்த்தீங்கன்னா தெரியும். டிசைனர் சாரீஸ்க்கெலாம் சூப்பராக சூட் ஆகும். நைட் டைமில் ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போனீங்கன்னா, இந்த மாதிரி டைமண்ட் நெக்லஸ் போட்டுட்டு போனீங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். இதோட சர்டிஃபிகேட் நான் காட்டுறேன். இதுதான் இதோட சர்டிஃபிகேட். இதில் வந்து டைமண்டோட கேரட், அதோட வேல்யூ, இது வந்து எவ்வளோ கிராம் வெயிட்டு, டைமண்ட் எத்தனை கவுண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதே மாதிரி டைமண்ட் அந்த பொருளோட பிக்சர் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டைமண்ட் இருந்தால் தான் ஆக்சுவலாக இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த டைமண்ட் நெக்லஸ்க்கே மதிப்பு. நமக்கு வந்து ரீவேல்யூ இருக்குது டைமண்டுக்கு. ஆனால் நம்ம வந்து டைமண்டை வந்து ரீவேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலுமே இந்த சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இந்த டைமண்டுக்கு வந்து இந்த டைமண்ட் நெக்லஸ்க்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைமண்ட் நெக்லஸ்க்கு மேட்சாக நான் வந்து ஒரு தோடு வாங்கியிருந்தேன். இந்த டைமண்ட் பார்த்திங்கன்னா நான் தங்கமயிலில் வாங்கியிருந்தேன். தோடு வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கியிருந்தேன். தோடு பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீகுமரனில் வாங்கியிருந்தேன். ஒரே மாதிரி மேட்சாக கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ ஓரளவுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி மேட்சாக இருந்துச்சு. இந்த பீஸ் தான் இருந்துச்சு நான் போனப்போ. நான் இதுவுமே சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தேன். இதுவும் சீட்டு தான், இதுவும் சீட்டு தான். இது வந்து நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்கு முன்னாடி 1 1/2 இயர் ஆகிடுச்சு. ஸோ இது வாங்கி 1 1/2 இயர் ஆகிடுச்சு. இந்த தோடு தான் இந்த நெக்லஸ் கூட மேட்ச்சு. ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், சூப்பராக மேட்ச் ஆகிக்கிச்சு. அப்புறம் இந்த தோடோட சர்டிஃபிகேட் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் இந்த தோடோட சர்டிஃபிகேட். ஸோ இந்த தோடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போயுமே டைமண்டுக்கு வந்து நம்ம கோல்டுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. 916 முத்திரை இருந்தால் மட்டும் போதும். ஆனால் நமக்கு டைமண்டை பொறுத்தளவு நமக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பத்திரமா நம்ம வந்து வச்சுக்கணும். நான் வந்து இந்த 2யுமே ஒரே பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வந்து நல்லா மேட்ச் ஆகிக்கிச்சா அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய தோடும் நெக்லஸும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து 2 ரிங் எடுத்திருந்தேன். அதை நெக்ஸ்ட் காட்டுறேன். இதுதான் வந்து நான் இப்போது தீபாவளி அப்போ கேரட் லைனில் எடுத்த டைமண்ட் ரிங்கு. ஸோ இந்த செட் போடும்போது நம்ம கோல்டு ரிங் போட்டோம்னா பெருசாக நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த டைமண்ட் ரிங் வந்து எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு கையில் போட்டோம்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு கைக்கு போடுறதுக்கு இன்னொரு ரிங் எடுத்திருந்தேன், அதையும் காட்டுறேன். இதுதான் இன்னொரு ரிங். ஒரு மாதிரி லீஃப் பேட்டர்னில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இந்த ரிங் வந்து கிராண்டாக இருக்கும். இந்த ரிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு செட் வந்து வச்சுக்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வாங்கினேன். காசு இருக்குது, சீட்டு போட்டு தானே வாங்குகிறோம். இந்த நிலமை மாதிரி வேறு நிலமை இருக்காது. டைமண்ட் வாங்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர்த்துக்கு தோணும். நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட கோல்டு ஜுவல் வந்து அடகில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட நான் டைமண்ட் வாங்கினனால நான் எங்கே போனாலுமே என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டைமண்ட் ஜுவல் இருக்குது. எங்கே போனாலும் நீட்டாக போட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு கோல்டு ஜுவல்லை எமர்ஜென்சிக்கு விற்றா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒன் செட் ஆஃப் ஜுவல் இருக்குது. இதை நம்மளால் அடகு வைக்க முடியாது. ப்ளஸ் நமக்கு வந்து விற்க மனசு வராது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நான் பண்ண மாட்டேன். என்னோடய லைஃப் லாங் இந்த ஜுவல் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் நான் டைமண்ட் செட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின டைமண்ட் ரிங் காட்டுறேன். இதுதான் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின டைமண்ட் ரிங்கு. அவங்கள்ட்ட வந்து ரிங் இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரிங்கு. நெக்ஸ்ட்டு ரிங் வாங்கும்போது 22 கேரட்டில் வாங்கணும். இது வந்து அப்போது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் டக்குன்னு வாங்கிட்டேன். பர்த்டேக்கு வந்து வாங்கியிருந்தோம். அவங்களோட பர்த்டே அப்போது நான் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ கிஃப்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரிங் வாங்கியிருந்தேன். இதுக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது. இதுதான் அந்த ரிங்குக்கான சர்டிஃபிகேட். ஆஸ் யூஸ்வல் இதுலேயுமே எல்லாமே போட்டிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ரிங்கோட சர்டிஃபிகேட் வந்து காட்டல. இது கேரட் லைன் ஆப்புங்கிறனால நமக்கு வந்து ஆப்லேயே வந்து இ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி குடுத்துருவாங்க. அண்ட் நம்ம மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். நமக்கு வந்து அங்கே சர்டிஃபிகேட் இருக்கும். காப்பி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு மொபைலில் வந்துருச்சு. ஸோ அதனால் பெருசா இத வந்து சர்டிஃபிகேட் நான் வந்து காப்பி மாரி எடுத்து வச்சுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லஸ்க்கு கீழ ஏதாச்சும் போடலான்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து ஒரு சின்ன டாலர் எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு டாலர் எடுத்துக்கலாம். அப்புறமா செயின் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டாலர் எடுத்தேன். அதுவுமே நான் வந்து கேரட் லைன் ஷாப்பில் தான் எடுத்திருந்தேன். காட்டுறேன். இதுதான் நான் வந்து எடுத்திருந்தேன் கேரட் லைன் ஷாப்பில். இந்த டாலர். ஸோ இந்த டாலர் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா அழகா இருக்கும். டாலர் போட்டு கீழே அந்த டாலர் போட்டு சேம் அதுக்கு மேட்சாக வந்து செயின் போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த டாலர் எடுத்துட்டேன். நான் வந்து சீட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சீட் டைமில் சின்னதாக ஒரு இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு செயின் எடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலான்னு நான் ஐடியாவில் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் லைனில் நான் இந்த லீஃப் பேட்டர்னுக்கு மேட்சாக ஒரு தோடு எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு வந்து செட் ஆகல. ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சில் வேறு எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து 3rd ஸ்டெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 3rd ஸ்டெட்டாக நான் இப்போது ரெகுலர் யூஸ்க்கு போட்டுட்ருக்கிறேன். அண்ட் 2nd ஸ்டெட்டுமே நான் வந்து டைமண்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது வந்து தனிஷ்கில் வாங்கியிருந்தேன். ஸோ அது காட்டுறேன். இதுதான் நான் வந்து 2nd ஸ்டெட்டாக வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து தனிஷ்கில் வாங்கியிருந்தேன். கீழே தொங்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு இதுதான் வந்து டைமண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்க எல்லாமே 18 கேரட்டு தான். எதுவுமே வந்து 14 கேரட் கிடையாது. ஒரு செட் இருக்குது அப்படின்ற ஒரு ஹேப்பியில் இருக்கிறேன். நான் வந்து யாரையுமே டைமண்ட் வாங்குங்கன்னு சொல்ல கிடையாது. அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து, ஆசையை பொறுத்து அது வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைமண்ட் வாங்குங்க அப்படின்லாம் கண்டிப்பாக யாரையும் சொல்லலை. காசு இருக்குங்கிறதுக்காக ஆடுறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு சின்ன ஆசை. அதனால் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த பொருள் வந்து என் கையை விட்டு எப்பயுமே போகாது. கோல்டு கூட எனக்கு போக வாய்ப்பு இருக்குது. பட் டைமண்ட் வந்து நம்மளை விட்டு போகாது. ஸோ நம்ம கூட எப்பயுமே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அண்ட் என்னோடய ஆசை. அதனால தான் இந்த தோடுக்கு வந்து தனிஷ்கில் அதே மாதிரி வந்து மெசேஜில் சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கடையிலேயே வந்து காப்பி கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஸோ தனுஷ்கோட சர்டிஃபிகேட் இப்படி தான் இருந்துச்சு. இதுதான் தனுஷ்கோட சர்டிஃபிகேட். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபுல் டைமண்ட் கலெக்ஷன். இதில் வந்து ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் வாங்கிட்டேன்னா எனக்கு வந்து ரிங் வந்துடுச்சு, தோடு வந்துடுச்சு, நெக்லஸ் வந்துடுச்சு, செயினுக்கான டாலர் வந்துடுச்சு, 3rd ஸ்டெட் வந்துடுச்சு, 2nd ஸ்டெட் வந்துடுச்சு, ஸ்டெட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு செயின் வாங்கி மாட்டிக்கணும். அப்புறம் ஒரு ஹேண்டில் நம்ம வாட்ச் போட்டுக்கலாம். இன்னொரு ஹேண்டுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம். குட்டியாக டைமண்ட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வாங்கலான்ட்டு ஒரு ஆசையில் இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஏதாச்சும் வாங்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். என் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.